நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2014ஆம் ஆண்டு இதே நாள் திமுகவுடைய அன்றைய தலைவராக இருந்த மு. கருணாநிதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்னென்ன இடம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத இன்றைய தேர்தல் டைரியில பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி இதே நாளில்தான் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியானது. இலவசங்கள், சலுகைகள் என எக்கச்சக்க அம்சங்கள் இடம்பெறும் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இதே எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் மக்களவைத் தேர்தலுக்கான அறிக்கையை வெளியிட்டார் கருணாநிதி. அதில் மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக குறிப்பிட்டிருந்தது. தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இணைய ஆட்சி மொழியாக தமிழ் மொழி பிரகடனம் செய்யப்படும் எனவும், மத்திய அரசின் நிறுவனங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகியவை தமிழிலேயே செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை, திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களைப் போல அகில இந்திய அளவில் 10ஆம் வகுப்பு வரை படித்த 10 லட்சம் மகளிரை கிராம பணியாளர்களாக நியமிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் எனவும் கருணாநிதி வாக்குறுதி அளித்திருந்தார். சேது சமுத்திர திட்டப்பணிகளை மீண்டும் தொடங்கி நிறைவேற்றவும், கச்சத்தீவை மீட்கும் முயற்சியில் திமுக தீவிரமாக ஈடுபடும் எனவும் குறிப்பிட்டது. அயல்நாட்டு அச்சுறுத்தல்களிலிருந்து இந்திய மீனவர்களை காக்க மத்திய அரசின் ஒரு தனி அமைச்சரகத்தை உருவாக்கிட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் எனவும், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து, விவசாயிகளுக்கு நெல் அறுவடை இயந்திரம், அரசின் கொள்கை முடிவுகளில் அரசு சாரா நிறுவனங்களின் தலையீட்டை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இந்தியா முழுவதும் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட தமிழகத்துல ஒரு மினி சட்டமன்ற தேர்தலே நடக்க போகுது. 21 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழல்ல 18 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு அறிவிச்சிருக்குது. 21 தொகுதிக்கு ஏன் வைக்கல, அந்த 3 தொகுதி என்ன வழக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த 18 தொகுதியில தேர்தல் நடக்கிறதுனால இங்க என்ன பெரிய மாற்றம் தமிழகத்துல வரப்போகுது, தமிழக அரசியல் அது என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத தான் நாம ஒரு சின்ன அரசியல் கணக்கோட நாம இன்னைக்கு அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறேன். தமிழகத்துடைய மொத்த அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் நமக்கு 243 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அதில் காலியாக உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இடங்கள் காலியாக இருக்குது. இப்போ அதாவது 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒசூர் எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வழக்கின் காரணமாக. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, அதன் பிறகு திமுக தலைவர் கருணாநிதியோட மறைவு திருவாரூருக்கும் திருப்பரங்குன்றம் தேர்தலும் நமக்கு மொத்தம் 21 தொகுதிகள் காலியாக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அந்த இடங்கள் 21 தொகுதிகள் இருக்குது. ஆனால் இப்போ இடைத்தேர்தல் 18 தொகுதிகளுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 18 தொகுதிகள் போக மற்ற 3 தொகுதிகள், அதாவது திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அதன் பிறகு அரவக்குறிச்சி, இந்த 3 தொகுதிகளையும் வழக்கு இருக்குது. அதனால நாங்கள் இப்போ தேர்தலை நடத்தலை, இந்த 18 தொகுதிகளுக்கு மட்டும் நாங்கள் இப்போ தேர்தலை நடத்துகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் திமுக திருப்பரங்குன்றத்தில் அதற்கு போன எலெக்ஷனில் வேட்பாளராக இருந்த சரவணன் தன்னுடைய திருப்பரங்குன்றம் வழக்கை அது வாபஸ் வாங்குறதா இப்போ அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல கூடுதலாக பார்க்கணும். அடுத்ததான் சட்டமன்றத்தில் இது என்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ மொத்தமாக நமக்கு இருக்கக்கூடிய 231 இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவையான இடங்களாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த காலியான இடங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன், 231 இடங்களில் அதிமுகவுடைய பலம் என்னவா தற்போதைய நிலைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதிமுகவுக்கு மொத்தம் 116 கணக்கில் காண்பிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த கணக்கின்படியே பார்த்தீங்கன்னா 110, அதாவது அந்த ஒசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் இல்லாமல் 109 தான் இப்போ அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அவங்க தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே கொடுத்துருக்கிற அஃபிடவிட்டின் அடிப்படையில் 109 தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த மற்ற 6 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிமும் அன்சாரி, தனியரசு, அந்த 3 பேர், அவங்க கருணாஸ் 3 பேரும் இரட்டலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சாலும் அவங்க என்ன நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். அதை தாண்டி அதிருப்தி எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அடுத்த அந்த 3 பேர், அதாவது கள்ளக்குறிச்சி பிரபு, விருத்தாச்சலம் கலைச்செல்வன்,
மற்றும் அருந்தாங்கி ரத்ன சபாபதி இவங்க 3 பேரும் வந்து தினகரன் ஆதரவாளர்களா அதிருப்தி எம்எல்ஏக்களா இருந்தாலும் அவங்க மேல சபாநாயகர் இந்த 18 எம்எல்ஏக்கள் மேல எடுத்த நடவடிக்கை மாதிரி எந்த நடவடிக்கையும் இப்போதைக்கு எடுக்கல. அதனால அந்த 6 பேரு என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கணக்காகவும் பார்க்கப்படுது. இந்த இடத்துல அது கவனிக்கக்கூடிய ஒன்று. அது இல்லாம தற்போதைய பலமா அதிமுகவுக்கு 109 இருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எம்எல்ஏக்கள் அது இல்லாம அதிருப்தி எம்எல்ஏக்கள் அதெல்லாம் போக அதற்கப்புறம் வந்து வரப்போற தேர்தல் இந்த 18 தொகுதிகளில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 18லையும் யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கேள்வி. திமுக வெற்றி பெற்றா என்ன மாதிரி நிலைமை மாறும்? திமுகவுக்கு இப்போதைக்கு 97 உறுப்பினர்கள் அவங்க சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் உட்பட அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்த்து திமுகவுக்கு 97 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த நிலைமை ஒருவேளை இந்த 18 இடைத்தேர்தல் மூலமா மாற்றம் கண்டால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அதிமுக வெற்றி பெற்றால் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 97ஓட 18 கூட்டினோம்னா 115 வந்துடும். நம்மளுடைய அவை பெரும்பான்மைக்கு தேவை 116. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒற்றை நபர், ஏன்னா இப்போதைக்கு சுயேட்சை எம்எல்ஏவா டிடிவி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை முடிவை எடுக்க போறாரு? அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பாரா? ஒருவேளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது அதற்கு வாக்களிப்பாரா? அல்லது திமுக ஆதரவு கோரி ஒருவேளை திமுக கிட்ட அதிக வாக்கு இருந்து திமுக அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தால் தேர்தலில் அவங்களுக்கு கொடுப்பாரா? இல்லை டிடிவியே நிறைய இடங்களை கைப்பற்றி இருந்தால் அவர் என்ன நிலைப்பாடை எடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாகவே நம்மளுடைய இந்த மே 23ஆம் தேதி தமிழக அரசியல்லையும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாள். ஏற்கனவே இருக்கக்கூடிய சீட்டோட இன்னும் 7 சீட்டு வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடி ஆட்சியே தொடரப்போதா, இல்லை ஆட்சி மாற்றம் எல்லாம் வரப்போதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேர்தல் முடிவு தான் நமக்கு சொல்ல போகுது. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது 3 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்களே, அதற்கு என்ன காரணம்னா வழக்கு சொல்றாங்க. அந்த 3 தொகுதிகளே அப்படி என்ன வழக்கு இருக்கு, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த சிறப்பு தொகுப்புல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மட்டும் தள்ளி வச்சிருக்கு. 3 தொகுதிகளுக்கு சம்பந்தமா வழக்குகள் இருக்குன்னு ஒரு காரணத்தை தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்படி என்ன வழக்கு அப்படின்னா, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக சார்பில் சீனிவேல் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் பதவியேற்பதற்கு முன்னரே சீனிவேல் இறந்துட்டாரு. அந்த தொகுதிக்கு 2016ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதிமுக சார்பில் ஏகே போஸ், அப்புறம் திமுக சார்பில் சரவணன் ஆகியோர் போட்டியிட்டாங்க. இடைத்தேர்தலை ஏகே போஸ் வெற்றி பெற்றாரு. ஏகே போஸின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாரு. இடைத்தேர்தலப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில அதிமுக வேட்பாளர் ஏகே போஸுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கோரும் படிவத்துல இடம்பெற்றிருந்த ஜெயலலிதாவின் கைரேகை சந்தேகத்திற்கு உரியதுன்னு திமுக வேட்பாளராக இருந்த சரவணன் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கோட விசாரணைகள் முடிந்த நிலையில இன்னும் தீர்ப்பு வழங்கப்படல. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த சுந்தர்ராஜ் வெற்றி பெற்றாரு. இந்த வெற்றியை எதிர்த்து புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வழக்கு ஒன்று தொடர்ந்தாரு. சுந்தர்ராஜனோட வேட்பு மனுவில் தான் அரசு ஒப்பந்ததாரராக இருந்ததை குறிப்பிடலன்னு, அதனால சுந்தர்ராஜ் வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்குலையும் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படல. கரூர் மாவட்ட அரவக்குறிச்சியில கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்துச்சு. இதையடுத்து தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு. பின்னாடி மீண்டும் அதே ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அரவக்குறிச்சி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலிலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும், இதனால செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சுயேட்சையாக போட்டியிட்ட கீதா என்பவர் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கிலும் தீர்ப்பு இன்னும் வழங்கப்படல. இந்த 3 தொகுதிக்கும் இந்த வழக்கை காரணம் காண்பிச்சுதான் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சிருக்கு. இது மிகுந்த உள்நோக்கம் நிறைந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கைன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல இன்னைக்கு இந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்துல முறையிட போறதாகவும், இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போயாவது தேர்தல் நடத்த சொல்லணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அடுத்ததா தேர்தல் தொடர்பான முக்கிய செய்திகளை சுருக்கமா பார்க்கலாம்.
நாடாளும் பாஜகவை நக்கலடிப்பதா? மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனை பார்த்து ட்விட்டர்ல சீறி இருக்கார் ஹெச் ராஜா. கமலின் மானிமா கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கினாங்க. பேட்டரி டார்ச்சை முதல்ல சீண்டினது பொன் ராதாகிருஷ்ணன் தான். அதே டார்ச்சை வச்சு மக்கள் நீதி மையங்கிற கட்சியை தேடி கண்டுபிடிப்பார் கமல் அப்படின்னு அமைச்சர் கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதுல கடுப்பான கமல் டார்ச் லைட்டை அடிச்சே பாஜகங்கிற கட்சி எங்க இருக்குன்னு தேடுற மாதிரியே நடிச்சே காமிச்சிட்டாரு. இதுல ரொம்பவே கடுப்பான ஹெச் ராஜா ட்விட்டர்ல கமலை வம்புக்கு இழுத்திருக்காரு. ஏற்கனவே ஹெச் ராஜா இப்படி எல்லாரையும் விமர்சனம் செஞ்சு மக்கள் மத்தியில வெறுப்பை தேடிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரை எந்த தொகுதியிலையும் நிக்க வைக்க வேணாம்னு அதிமுக பாஜக கிட்ட கோரிக்கை வச்சிருந்ததாலாம் செய்திகள் உலா வந்துச்சு. இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம விஸ்வரூபம் பட சர்ச்சையில அழுது புலம்பின முதுகெலும்பில்லாத நத்தையா எங்களை விமர்சிக்கிறது அப்படின்னு கமலை கடுமையா சாடியிருக்காரு. அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வந்ததற்கு முதல் காரணமே 21 தொகுதி இடைத்தேர்தல் தான்னு சொல்லியிருக்காரு முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ். நாடாளுமன்ற தேர்தல் தேதியோட தமிழகத்துல காலியா இருக்கிற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. 21 தொகுதியில ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தவிர்த்து 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில 7 தொகுதிகள்லயாவது அதிமுக வெற்றி பெற வேண்டும்ங்கிற முனைப்புல தான் பாமகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றாரு கருணாஸ். பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் முந்தைய தேர்தல்ல எப்படி வாக்குகள் வாங்கினாங்கிறத சரியா கணிச்சு அவங்க வாக்குகளை எல்லாம் கைப்பற்றி எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு துடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு பேசியிருக்காரு கருணாஸ். கடந்த வாரத்தின் சூடான தேர்தல் செய்தி திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கும் சுதீஷுக்குமான வார்த்தை போர்தான். அந்த மோதலுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி தான் தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவின் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. இதற்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும்னு பார்த்தா தொடர்ந்து விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் துரைமுருகனோட பேச்சால தேமுதிகவின் திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு பெரம்பலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது 10% வாக்கு வங்கியில இருந்து 2% வாக்கு வங்கியா குறைஞ்சிருக்கு தேமுதிக. ஆனா தொடர்ந்து தேமுதிகவின் பலத்தை இந்த தேர்தலில் நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாரு விஜயபிரபாகரன். அதோட விஜயகாந்த் எது சொன்னாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்லுக்கு இணங்கதான் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயபிரபாகரன். அடுத்ததா தேர்தல் தொடர்பான அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தேர்தலை தெரிஞ்சுக்குவோமா பகுதியை சுதர்ஷனா வழங்குவார். ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்ற வார்த்தையை நாம தொடர்ந்து கேட்டிருப்போம். இன்னைக்கு நாம தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னா என்னன்றத பார்க்கலாம். முதல்ல பொது விதிகள். 2 பிரிவினரிடையே பகைமையை தூண்டும் வகையில நடந்துக்க கூடாது. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ 2 பேருக்கு நடுவில் நாம பகைமையை தூண்டும்படி நடந்துக்க கூடாது. அடுத்ததா விமர்சனம். ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு அரசியல் கட்சி பேசும்போது இன்னொரு கட்சியுடைய கொள்கையை பத்தியோ இல்ல முந்தைய திட்டங்கள் பத்தியோ விமர்சனம் செய்யலாமே தவிர அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி விமர்சனம் செய்யக்கூடாது. அடுத்ததா வாக்குகளை பெறுவதற்கு சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவங்க வேண்டுகோள் கொடுக்க கூடாது. அதே போல ஒரு தனி நபர் இடத்துல ஏதாவது நம்ம அரசியல் சார்ந்த வேலைகள் பண்ண போறோம்னா அவங்க கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும். அதே போல வழிபாட்டு தலங்கள்ல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அடுத்ததா வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க கூடாது. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது ஒரு குற்றமாக கருதப்படும். அடுத்ததா தனி நபர் வீட்டின் முன்னாடி போய் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது. அடுத்ததா பொதுக்கூட்டம். ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தும் போது இன்னொரு பிரிவினர் அங்க போய் இடையூறு செய்யக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அலுவலக பணியையும் தேர்தல் பணியையும் ஒரே நேரத்துல செய்யக்கூடாது. அடுத்ததா அரசுக்கு சொந்தமான வாகனங்களையோ வானூர்திகளையோ அவங்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா அரசு நிதியை பயன்படுத்தி அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடாது. அடுத்ததா அரசு நலத்திட்டங்கள் தொடங்கவும் அந்த சமயத்துல தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல சாலை வசதி செஞ்சு தரோம், குடிநீர் வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு அவங்க புதிய வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது. அதே போல அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல தற்காலிக பணி நியமனங்களுக்கும் அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் அதுல என்னென்ன பலம் பலவீனம் அப்படிங்கிறது குறித்து ஜேலானி வழங்குவார்.
வரப்போற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிற சேலம், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் பாமகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவதா முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான சேலம் மக்களவை தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு பாமக தலைவர் கோகாமணி முதலமைச்சர்கிட்டே நேரடியாக கோரிக்கை வச்சிருந்தார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, எடப்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து அதிமுக வாங்கின ஓட்டுகள் திமுக கூட்டணியை விட சுமார் 1 லட்சம் அதிகம். அந்த அடிப்படையில் இது அதிமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாகவே இருக்கிறது. அதே போல் அரக்கோணம் மக்களவை தொகுதியும் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விட அதிமுக ஒரு 6000 7000 வாக்குகள் அதிகமாக இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து பெற்றிருந்தது. இந்த தொகுதியில் பாமகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல திமுக கூட்டணியிலிருந்து இந்த தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத்ரட்சகன் களமிறக்கப்படுவதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்பதே இப்போதைய நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பாமக வச்சிருக்கு. ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, கங்கவள்ளி, ஆத்தூர், சங்கராபுரம், ஏற்காடு அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கின கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் கள்ளக்குறிச்சி, கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு அப்படிங்கிற அந்த 4 சட்டமன்ற தொகுதியும் தனி தொகுதிகள். அதில் ஏற்காடு தொகுதி தமிழகத்தில் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதியில் ஏற்காடும் ஒன்று. இந்த 4 தொகுதியில் இந்த 4 தனி தொகுதிகளுமே அதிமுகவுடைய வசமும், சங்கராபுரம், ரிஷிவந்தியம் அப்படிங்கிற இந்த 2 சட்டமன்ற தொகுதியும் திமுக வசமும் இருக்கிறது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதால் அந்த தொகுதி இப்போதைக்கு அதிமுகவிற்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதை பாமகவுக்கு அதிமுக ஒதுக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். நாளை இதே நேரம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.